அண்மை செய்தி பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அணியோடைய 4வது பதக்கம் கிடைச்சிருக்கு. கண்டினியூஸா 4 வெண்கல பதக்கம் இந்திய அணி வென்று இருக்கிறாங்க. பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வினேஷ் போகத் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில இது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கும். கடந்த முறை சரியும் இம்முறையும் சரியும் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில ஆடவர் அணி தொடர்ந்து 2வது முறையாக வெண்கலம் பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. இன்று நடைபெற்ற ஆடவர் வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில இந்திய அணி ஸ்பெயின் அணியுடன் மோதியது. இதுல இந்திய அணி முதல் பாதி வரை ஒரு கோல் அடித்து முன்னிலையில இருந்தாங்க. எனினும் 2வது பாதியில அவங்க மற்றொரு கோல் அடித்து முன்னிலை பெற்றிருந்தாங்க. ஸ்பெயின் அணியும் நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. அவங்களும் சரிசமமா ஆடிட்டு இருந்தாங்க. கடைசி குவார்டர்ல பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் பொசிஷன்ஸ்க்காக இந்திய அணி கோலை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தது. ஸ்பெயின் அணிக்கு கடைசி நிமிடத்தும் வரைக்கும் வாய்ப்பு கிடைத்தது, பெனால்டி கார்னர் வாய்ப்பு. அதை இந்திய கோல் கீப்பர் ஸ்ரீஜிஷ் அதை தடுத்தார். ஸ்ரீஜிஷ் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் சர்வதேச ஹாக்கி போட்டியில். யார் இந்த ஸ்ரீஜிஷ் பாத்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டி. அது மட்டும் இல்லாம அவர் பல்வேறு கேரள மாநிலத்தை சேர்ந்த முன்னணி கோல் கீப்பரான ஸ்ரீஜிஷ் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். ஸோ ஆல்ரெடி முன்னாடியே இந்தியன் டீம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண மாதிரி கோல் கீப்பர் ஸ்ரீஜிஷுக்காக இந்த போட்டியை நிச்சயம் தங்கம் அல்லது வெள்ளி வெண்கலம் ஏதாவது ஒரு பதக்கத்தை வென்று அவருக்காக சமர்ப்பிப்போம் அப்படின்ற ஒரு டெடிகேஷன் சொல்லியிருந்தாங்க. எனினும் அதே மாதிரி இந்திய அணி அரையிறுதி போட்டியில ஜெர்மனியிடம் தோல்வியை சந்திச்சாலும் வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியாவை பெருமை சேர்த்திருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சபரி.